இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 1:19 நான் வாசிக்கிறேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்டதோடு மட்டுமல்ல, நம்மை விலையேறப்பட்டவர்களாய் மாற்றக்கூடியது. இயேசு சிலுவையிலே மரிக்காவிட்டால் இன்னைக்கு மனுக்குலம் மீட்பை பெற்றிருக்காது. பாவத்திற்கு பரிகாரம் இல்லாமல் போயிருக்கும், சாபத்திற்கு முடிவில்லாமல் போயிருக்கும், பரலோகத்தின் வாசல் திறந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். இன்னும் சொல்ல போனால் மனுக்குலம் நம்பிக்கையற்று போய் பாதாளத்துக்குரியதாகவே நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இயேசு தமது அநாதி தீர்மானத்தின்படி தன்னை பலியாக கொடுத்து அதன் மூலமாய் மனுக்குலம் வாழ்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். வேதம் இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவருடைய மரணத்தினால் நாம் பிழைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசை தமது மரணத்தினால் அவர் ஜெயிக்கிறார். இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக மரணத்திற்கு அதிக வலிமை உள்ளது இருந்தது, பாதாளத்திற்கு அதிக ஜெயமுள்ளதாக காணப்பட்டது. அதனால் தான் பவுல் எழுதுகிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இயேசு தமது மரணத்தினால் ஜெயித்தபடினால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த மாம்ச சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போகலாம், ஆனால் அந்த மாம்ச சரீரத்திற்குரிய ஆவி ஆத்மா என்றென்றைக்கும் வாழக்கூடியது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜீவனுள்ள அந்த தேசத்திலே அவரோடு அந்த ராஜ்யத்திலே வாழும்படியான பாக்கியத்தை பெறுகிறது. அதற்கு காரணம் இயேசுடைய பெரிதான ஒரு தியாகம். தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், தன்னையே பலியாய் கொடுத்தார். ஒரு மனிதனுக்காக மரிப்பதினால் மீட்பு ஏற்பட்டு விடாது. மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுவதனால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுவதனால் மீட்பு ஏற்படுத்தவே முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால் தான் முடியும் என்பதால் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னையே கொடுத்தார். இதுதான் உண்மை. இதைத்தான் நாம் வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு காரியத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக அதை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட ஒரு வகை பறவையினுடைய வாழ்க்கை குறித்த ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அந்த பறவை முட்டை இட்டதை அடை காத்து வருமாம். ஒரு சில முட்டைகள் தான் 2 அல்லது 3 முட்டைகள் போட்டு இருக்கும் பொழுது அப்படியே நாட்கள் வந்ததும் அந்த குஞ்சுகள் அந்த முட்டையிலிருந்து வெளியே வரும். அது பொரித்து வெளிவந்த உடனே அதற்கு ஆகாரம் என்ன தெரியுமா? அதற்கு எங்குமா அந்த பறவைகள் போய் அது தாய் பறவையோ அதனுடைய தந்தை பறவையோ போய் எங்கேயும் ஆகாரத்தை சேர்த்து கொண்டு அதற்கு கொடுக்காது. அதை உட்கொள்ளவும் முடியாது. மாறாக தன்னுடைய மார்பிலே அந்த சதையை கிழித்து அதன் மூலமாக ரத்தம் வர வைத்து தன்னுடைய அழகினாலே கொத்துமாம். அந்த ரத்தத்தை தான் இந்த குஞ்சுகள் அப்படி உறிஞ்சி குடிக்குமாம். ஒரு நாள் அல்ல, அது குஞ்சுகள் வளரும் மட்டும் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து 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 அதனால் நன்றாக அது வளர்ந்து குறிப்பிட்ட அளவு பறக்கிற அளவுக்கு அது போய் தானாக இரையை தேடுகிற அளவுக்கு வரும் பொழுது அந்த தாய் பறவை மாண்டு விடுமாம், மரித்து விடும். அந்த ரத்தத்தை எல்லாம் இழந்து பலனற்று போய் மாண்டு விடும். ஆனால் அந்த குஞ்சு பறவைகள் அத்தனையும் பலனுள்ளதாய் உயிருள்ளதாய் பறந்து போய் அந்த இரைகளை தேடி அதன் மூலமாய் தொடர்ந்து விதமாகத்தான் அதனுடைய இனப்பெருக்கங்கள் இருக்குமாம். யோசித்து பாருங்கள். ஒருவேளை தாய்ப்பறவை தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க மறுக்குமானால் பொரித்த அத்தனை குஞ்சுகளும் மரித்து விடுமாம். இயேசு தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து
நம்ம இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, இம்மைக்குரிய வாழ்க்கைகளை பாவ நிவர்த்தி ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, இழந்து போன மகிமையை பெற்ற அந்த மகிமையின் வாழ்க்கையை பெற்று அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு நம்பிக்கையோடு அந்த இயேசுவை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், இம்மைக்குரிய வாழ்க்கையிலே பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள், கண்ணீர்கள் இருந்தாலும், மரண அவஸ்தையில நான் இருக்கிறேன், பாடுகள் எல்லாம் வேதனையாக மரணத்தை குறித்த ஒரு பயத்தோடு இருந்தாலும் இந்த மரணம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இதற்கு பின்பு ஒரு மகிமையான வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், ரத்தம் சிந்தப்பட்டதின் மூலமாய் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்காக தன்னே பலியாய் கொடுத்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. உலகத்தின் மேன்மையெல்லாம் அந்த சிலுவைக்கு முன்பாக குப்பையாகத்தான் தோன்றிவிடும். அதுதான் பக்தன் அழகாக சொல்லுகிறான், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். உந்தன் சிலுவையின் மேன்மை திரண்ட ஆஸ்தி இருக்கலாம், கல்விகள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், பேர்ப்புகள் இருந்தாலும் சிலுவை பார்க்கும் பொழுது இந்த மேன்மைகள் எல்லாம் அற்பமானது என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? மேன்மையான வாழ்க்கை பெற்றுக் கொள்வதற்காக இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம். அந்த தியாகத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம், பிரதிபலன் என்ன செய்ய முடியும், அதை யோசித்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொஞ்ச காலம்தான் அந்த உலக வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாமே. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில உண்மையே பலியாய் கொடுத்து உடைய ஜீவனையே கொடுத்துதான் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அப்பா, ஒரு மனிதனுக்காக வேண்டுமானால் தியாகம் பண்ணலாம், பொருட்களை கொடுக்கலாம், உதவிகள் செய்யலாம். ஆனால் நீரோ அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி மாசற்ற ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தீர். அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலக அன்பு எதுவுமே வரவே முடியாது. அதை உணர்ந்தவர்களாய், அந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் எங்களையே உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக எங்கள் ஜீவனும் விளங்கத்தக்கதாய் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும், பிரசனம் இருக்கட்டும், கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஏற்படுத்தின மேன்மையை நாங்கள் பார்க்கிறவர்களாக எங்கள் சிந்தை இருக்கட்டும், மாற்றம் ஏற்படட்டும். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய தியாகம் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் பார்ப்போம். நமக்காக மரித்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், அதை சிந்தித்து சிலுவையை மேன்மையாக பார்த்து தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். நம்மை மேன்மையாக வைப்பார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.